சோனு, நீ வீட்டில் இருந்துக்க. அப்பா போய் ஓட்டு போட்டுட்டு வரேன், உட்காந்துக்க. நானும் வாரேப்பா, எனக்கு ஓட்டு போட ஆசையா இருக்கு. இல்லைம்மா, நீ வளர்ந்து 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் உனக்கு ஓட்டு போட முடியும். அதுக்கப்புறம் உனக்கு ஓட்டுரிமை இருக்குது. ஏப்பா அப்படி சொல்லுறீங்க? இப்போ நான் ஓட்டு போட்டா என்னவா? 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் உனக்கு சுயமாக சிந்தித்து முடிவெடுக்க வேண்டிய நிலைமைக்கு நீ வருவ. அதுக்கப்புறம் தான் நீ சுயமாக சிந்திச்சு முடிவெடுத்து ஓட்டு போட உன்னால் முடியும். ஏப்பா நீங்கள் இவ்வளோ வளர்ந்ததுக்கப்புறம் சுயமாக சிந்திச்சு தானேப்பா ஓட்டு போடுறீங்க? இல்லையே, யாரோ காசு கொடுக்குறாங்கன்னு காசு வாங்கிக்கிட்டு யாரோ ஒரு ஆளுக்கு தானே ஓட்டு போடுறீங்க. நீங்கள் உங்கள் மனசாட்சிப்படி நீங்கள் சுயமாக சிந்திச்சு தானேப்பா ஓட்டு போடுறீங்க. ஆமாம்மா, இவ்வளோ நாளாக அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீ என்னோட அறிவு கண்ணை திறந்துட்ட. இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன். சுயமாக சிந்திச்சு நல்ல ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்க நான் ஓட்டு போட போகிறேம்மா. நீ இப்போ வீட்டில் உட்காந்துக்க, நான் போயிட்டு வரேன். சரிப்பா, போயிட்டு வாங்க. வரும்போது எனக்கு ஏதாவது